வணக்கம் ஐயா. நான் இங்கே டஃபி ஆப்பில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த பயன்பாட்டில் ஆசிரியர் வருகையை எவ்வாறு குறிப்பது என்பது பற்றி அறிந்து கொள்வோம். சரி, ஆரம்பிக்கலாம். பயன்பாட்டின் டாஷ்போர்டை திறக்கவும் மற்றும் ஊழியர்கள் வருகை ஐகானை கிளிக் செய்க. இங்கே பயன்பாடு உங்கள் ஆசிரியர் பட்டியலைக் காண்பிக்கும். ஊழியர்களின் வருகை பார்வை மாணவர் வருகைக்கு சமம். ஆனால் ஊழியர்களின் வருகையில் சில மாற்றங்கள் இங்கே. உங்கள் ஆசிரியர் ஒரு மணிநேர அடிப்படையில் பணிபுரிந்தால் மணிநேரத்தையும் வீதத்தையும் சேர்க்க வேண்டும். பயன்பாடு ஆசிரியரின் அட்டையில் இயல்புநிலை வீதத்தைக் காண்பிக்கும். முதல் விருப்பம் ஊதிய விடுப்பு. இரண்டாவது விருப்பம் ஒரு அரை நாள். மூன்றாவது விருப்பம் இல்லை. கடைசி விருப்பம் உள்ளது. இந்த விருப்பங்கள் பயன்பாட்டை கிளிக் செய்யும் போது வருகை நாள் இறுதி ஊதிய சம்பளத்தை அமைக்கும். ஆசிரியர்களின் சம்பளத்தை நீங்கள் சேர்க்கும்போது இது உங்களுக்கு உதவும். இது வருகை அறிக்கையிலும் காண்பிக்கப்படும். கிடைத்தால் கழித்தல் தொகை மற்றும் போனஸ் தொகையையும் சேர்க்கலாம். எந்த தரவையும் மாற்றிய பின் வருகை நிலையை கிளிக் செய்ய வேண்டும். நான் முதலில் வருகையை குறிப்பது போலவும் பின்னர் தரவை மாறுவது போலவும் இது தரவுத்தளத்தில் சேமிக்கப்படாது. நீங்கள் தரவில் மாற்றம் செய்யும்போது வருகை நிலையை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனவே இது ஆசிரியர் வருகையை பற்றியது. ஆசிரியர் வருகையை எவ்வாறு குறிப்பது என்பதை இங்கு கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நல்ல நாள். குட் மார்னிங், குட் நைட். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம்